எனது பெயர் திவாகரன். நான் யாழ்ப்பாணம் கொக்கியில் வந்து சேர்ந்த நான். மேன் ஆஃப் த இயர்ன்னு சொல்லி ஒரு கொழும்பு சைட்டில் வந்து இருக்கிற அவங்களோட ஒற்றுமையும் சிங்களவர்கள் அவங்கள நம்மளோட படியால் வந்து முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளி. அதாவது இளைஞர்களை திறமைகளை உலகுக்கு கொண்டு வரதுக்கும் அவர்கள் இந்த ஈழ மண்ணில் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பல்வேறுபட்ட துறைகளில் இசைத்துறையாக இருக்கலாம், அல்லது கலைத்துறையாக இருக்கலாம், அல்லது அறிவியல் துறையாக இருக்கலாம். அந்த வகையில் என்னுடைய ஃப்ரெண்ட் திவா பல்வேறுபட்ட துறையில் ஒரு ஆன்மீகவாதியாகவும் ஒரு முருகன் பக்தராகவும் இருக்கிறார். குறிப்பாக கடந்த வாரம் ஒரு நிகழ்வில் பங்கு பெற்றி 3வது இடத்தை பெற்றிருக்கிறார். குறிப்பிட்டு 5 பேருக்குள்ள தெரிவு செய்து 3வது இடத்துக்கு வந்திருக்கிறார். மேன் ஆஃப் த இயர்ன்னு சொல்லி ஒரு நிகழ்வு இலங்கையில் முதல் தடவையாக நடக்கவில்லை, பல தடவைகள் நடந்து யாழ்ப்பாணத்திலேருந்து முதல் தடவை வின் பண்ணியிருக்கிறார். வணக்கம் திவா. வணக்கம் அண்ணா. உலக வாழ் தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு தமிழ் யூடியூப் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சு. உங்கள்கிட்ட முதலாக கேள்வி, இது உண்மையிலே எப்படியான துறை? ஆனால் இந்த துறை சம்பந்தமாக கிணவருக்கு விளக்கம் இல்லை. நீங்கள் உங்களோட பிறப்பிடம், நீங்கள் வளர்ந்தது, அதையும் சொல்லி இந்த துறை சம்பந்தமாக சொல்லுங்கள். எனது பெயர் திவாகரன். நான் யாழ்ப்பாணம் கொக்கியில் வந்து சேர்ந்த நான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலாகவே இதில் ஒரு கனவு, மாடலிங், அதாவது ஒரு இலங்கையில் ஒரு பெரிய ஒரு இடத்தை நான் அடையணும்னு சொல்லி நிறைய இதில் நான் போராடி இருக்கிறேன். இது எனக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. கிட்டத்தட்ட இது ஒரு 2 மாத காலமாக நான் இதுக்குள்ளே என்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த இடத்தை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். இது மிஸ்டர் ஸ்ரீலங்கான்னு சொல்கிற காம்படிஷன். இந்த போட்டி இலங்கையில் நடக்கிற ஒரு மாபெரும் பெரிய ஆணழகன் போட்டி. அதாவது இந்த following your improvement and positive energy, you are going to the good for the top of the placement of life. Thank you. போட்டியை நாங்கள் சொல்லணுமென்னு சொன்னால், இப்போ பாடி பில்டிங்ன்றது வேறு, பியூட்டி பெஜன்ட்னு சொல்கிறோம். இதை இங்கிலீஷில் பியூட்டி பெஜன்ட்னு சொல்லுவாங்க அந்த காம்படிஷன், அதாவது ஆணழகன் போட்டி. பாடி பில்டிங்ன்றது வெறுமனே அவங்க அந்த பொடியைத்தான் மெயினாக பார்ப்பாங்க. இது உங்களோட ஆளுமை, ஹைட், இதுக்கு நிறம் முக்கியம் இல்லை. நீங்கள் கலராக இருக்கணும்ன்றது இதுக்கு இடம் இல்லை. இதுக்கு முக்கியம் ஹைட் பார்ப்பாங்க. அதுக்காக நீங்கள் ஹைட் அண்டைக்கு அவ்வளோத்துக்கு நீங்கள் யோசிக்க தேவை. ஒரு கணக்கான ஹைட் இருந்தாலே ஓகே. உங்கள் திறமை உங்களோட கான்ஃபிடென்ட், உங்களோட ஆளுமை, மன உறுதி, தலைமைத்துவம் போன்ற விஷயம் இதுக்கு கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். மற்றது குறிப்பாக நீங்கள் எப்படியான பயிற்சிகளை மேற்கொண்டீர்கள்? இது உங்களுக்கு யார் ஊடாக இது அறிமுகமானீங்கள்? என்னென்று இந்த இதுக்குள்ளே உள்வாங்க போடுறீங்க? நல்ல ஒரு கேள்வி. என்ன இது நான் சோசியல் மீடியாவில் தான் இந்த ஒரு ஆட் பார்த்து, நான் இப்படி ஒரு ஆடிஷன் நடக்குது என்று சொல்லி நான் அதில் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிக்க இதுண்ட மிஸ்டர் ஸ்ரீலங்கா தேசிய இயக்குனர் அன்புக்குரிய எங்கள் நிர்மால் பண்டாரசர், அதாவது இந்த தேசிய இயக்குனர், மிஸ்டர் ஸ்ரீலங்கான தேசிய இயக்குனர், அவர் தான் இதண்ட இயக்குனர். ஸோ அவர் மூலமாக தான் நான் இதில் ஆடிஷனில் செலக்ட் ஆகி அவர் கூப்பிட்டு கொழும்பில் சினமன் லேக், அதாவது இந்த மிஸ்டர் ஸ்ரீலங்கான அனுசரணை பீப்புள்ஸ் கோல்ட், இதில் பார்த்துருப்பீங்க, பீப்புள்ஸ் கோல்ட் என்ற நிறுவனமும் சினமன் லேக் சைட் ஹோட்டலும் இதுக்கு பிரதான அனுசரணையாக இருக்கிறாங்க. ஸோ அந்த சினமன் லேக் ஹோட்டலில் தான் இதண்ட முதல் ஆடிஷன் நடந்தது. அதில் செலக்ட் ஆகி கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த ஜூன் மாதம் மட்டும் எங்களுக்கு ஒவ்வொரு வேறு இதுலேயும் எங்களுக்கு பயிற்சிகள், ரிஹர்சல் போன்ற விஷயங்கள் நடந்தது. அதில் இருந்து எங்களுக்கு மினி பைஜன்னு சொல்கிறது இப்போ அதாவது இறுதிப் போட்டிக்கு இடையில் மினி பையன் கொஞ்சம் நடக்கும். அது எங்களுக்கு நடந்தது, மினி பையன் ஒன்று நடந்தது அன்றாவரத்தில் இருக்கிற கபரண சினமன் கபரணன்னு சொல்லி அதில் நடந்தது. அதில் எங்களுக்கு யோகா சம்பந்தமான பயிற்சி நடைபெற்றது. மற்றது ஒரு எங்களோட
தனிப்பட்ட திறமை மற்றும் நான் குழுவாக எப்படி செய்யப்படுறோம்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் போட்டி நடந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிசிக், அதாவது எங்களோட உடம்புண்ட நிலவரம் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு வந்து அதில் நீச்சல் தடாகத்தில் வந்து எங்களுக்கு அந்த ஸ்விம் பேர்ன்னு சொல்லி எங்களோட உடம்பு சம்மந்தமான அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட், அந்த ஃபோட்டோஜெனிக்னு சொல்லுவாங்களா, அதாவது நாங்கள் இப்போ ஒரு ஃப்ரேமுக்கு எப்படி இருக்கிறோம், எங்களோட பாடி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் நடந்தது. அதை தொடர்ந்து வந்து 17ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி மட்டும் இந்த இறுதிப் போட்டிக்கான அந்த ஃபைனல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்று நடந்தது. இதில் வந்து கடைசியாக நடந்த சுற்று தான் 24ஆம் தேதி ஃபைனல் சுற்று. அதில் வந்து மொத்தமாக 17 பேர் வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றவங்க. அந்த 17 பேரில் இருந்து அந்த ஃபைனல் சுற்று நடைபெற்று பிறகு முதல் 10 இடங்கள் வந்து தெரிவு செய்யப்படப்பட்டது. அந்த 10 இடத்துக்குள்ளே நான் தெரிவு செய்யப்பட்டேன். பிறகு அந்த 10 இடத்துல வந்து தெரிவு செஞ்சு வந்து அதில் வந்து கேள்வி விடைன்னு சொல்லி கொஷன் அண்ட் ஆன்சர்ன்னு சொல்லி ஒரு கேட்பாங்க. அதை நாங்கள் முழுவதுமே ஆங்கிலத்தில், அதாவது இங்கிலீஷில் நாங்கள் வந்து பதிலளிக்கணும். அதுலேயும் நான் செலக்ட் பண்ணப்பட்டு பிறகு டாப் 7, அதாவது முதல் 7க்கு வந்து தெரிவு செய்யப்பட்டேன். அதில் வந்து டாப் 5 கொஷன்னு சொல்லி கேட்பாங்க. அதுலேயும் செலக்ட் பண்ணப்பட்டு நான் டாப் 5க்கு வந்து நேரடியாக வந்து தெரிவு செய்யப்பட்டேன். அதில் இருந்து எனக்கு வந்து 3rd ரன்னர்-அப்பாகவும் 4வது இடமாகவும் மேன் ஆஃப் த இயர் 2026, அதாவது மேன் ஆஃப் த இயர் 2026ஆம் ஆண்டுக்குரிய இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி நான் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். அத்தோடு நான் இப்போது உலகாலமும் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதிப்படுத்தி தேசிய மட்டத்தில் போட்டியிட்டேன். நான் இனி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி, அதாவது இலங்கை ரீப்ரசன்ட் பண்ணி நான் வந்து சர்வதேசத்தில் இந்த பியூட்டி பேஜன் காம்படிஷனில் போட்டிடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னொரு கேள்வி உண்டு. உண்மையிலேயே வந்து நீங்கள் இவ்வளவு தூரம் கொழும்பு போயிருப்பீங்கள், இங்கே திருப்பி வந்திருப்பீங்கள், போயிருப்பீங்கள், வேலை பிரச்சனையாக இருக்கும், வீட்டுக்காரர் சிக்கல்கள் இருக்கும், வீட்டுக்காரர் வேலை வாய்ப்பு எல்லாமே பிரச்சனை. பட் எப்படி நீங்கள் இந்த பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண? நீங்கள் இந்த பொருளாதாரம்ன்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கும் நினைக்கிறேன். இதை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சொன்னால், நான் வேலையை போய் கொஞ்சம் மணி வந்து காசு வந்து சேமித்து வச்சுருந்தேன். அது ஒரு விஷயம். என் குடும்பம் மிகவும் இதுக்கு பலமாக இருந்தது. என் அக்கா, அண்ணா, மற்றது அம்மா அப்பாலாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, என்னை நம்பினாங்க. நான் வெல்வேண்ட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் கொழும்பில் இது ஒரு பெரிய விஷயம் இதில் சொல்ல வேண்டியது, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்தது. அதாவது என்னோட வந்து கிரேட் 9ல் இருந்து, அதாவது தரம் 9ல் இருந்து 7 மட்டும் படித்து ஜெஃப் நான் சென்ட்ரல் காலேஜில் படித்தேன் நண்பன் சதுசன்று சொல்லி அவர் வந்து இப்போ கொழும்புலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வீட்டை வந்து நிற்கக்கூடிய வசதியை தந்தவர். என்கிட்ட எந்தவித சலுகையும் எதிர்பார்க்கவில்லை. நம்ம அப்பா மாதிரி என்னை வந்து கவனிச்சவர். சாப்பாடு ரீதியாக வந்து நல்ல சாப்பாடு எனக்கு சமைச்சு ஒரு அம்மா அப்பா மாதிரி என்னை வந்து கவனிச்ச வந்து அது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து யாருக்கும் அப்படி ஒரு நண்பன் கிடைக்காது. ஸோ அந்த வகையில் நான் வந்து ஒரு நல்ல நண்பனை இதில் கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நல்லா பெருமைப்படுறேன். ஸோ அவர் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணவர் வந்து நான் கொழும்புல நிற்கிறதுக்கு. மற்றது வந்து இப்போ இனி வந்து நீங்கள் இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விடயம் நான் நினைக்கிறேன். உங்களை கீழ்பட்ட இருக்கிற பொடியில வந்து நீங்கள் இனங்கண்டு அவங்கள வந்து இதுக்குள்ள அடுத்த கட்ட அந்த நிகழ்வுகளுக்கு கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன மாதிரி? இப்போ வந்து நான் இந்த செப்டம்பர் அக்டோபர் காலத்தில் வந்து சர்வதேச ரீதியில் நடக்கக்கூடிய மேன் ஆஃப் த இயர் வேர்ல்ட் என்று சொல்லி நடக்கக்கூடிய அந்த போட்டியில் நான் வந்து பங்கு பெற்ற போகிறேன். அதுக்கு நான் போய் இந்த திறமையை நிரூபித்து அதில் நல்ல ஒரு பிளேஸ் கிடைக்கும்னு நம்புகிறேன். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் வந்து நான் போயிட்டு வந்து எதுவேறும் வருடங்களில் வந்து மிஸ்டர் ஸ்ரீலங்கா பங்கு பெற்றதுக்கான எங்களுடைய, அதாவது வடமாகாணம் யாழ்ப்பாணம் போன்றத்தில் இருக்கிற ஒரு திறமையான தம்பிமார் அண்ணாமார் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஊக்குவிச்சு அவங்களையும் தேசிய மட்டம் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டே சேர்க்கக்கூடிய பொறுப்பை வந்து நான் வந்து உருவாக்கி கொள்வேன் என்று சொல்றதுல வந்து இதில் நான் பெருமைப்பேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்றால் இவ்வளவு காலம் நடந்த நிகழ்வுகளில் வந்து எங்களோட யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவம் என்றால் சிங்கள மக்களுக்கு தான் முக்கியத்துவம் எல்லாத்திலையும் கொடுப்படும். இதில் உங்களோட நிறைய சிங்கள நண்பர்களோ முஸ்லீம் நண்பர்கள் கூட போட்டியிட்டு இருப்பினும் அவர்கள் உங்களை வந்து எப்படி அணுகினார்கள்? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் உங்களை பற்றி? நல்ல கேள்வி. உண்மையிலேயே இந்த போட்டிக்கு வந்து எனக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து நான் இதை வந்து ஒரு
குறையா சொல்லல. யாழ்ப்பாணத்துல இருந்து ஊக்குவிச்சதை விட, யாழ்ப்பாண மக்கள் நண்பர்களை விட எனக்கு வந்து தெற்குல, அதாவது கொழும்புல வந்து இதுக்கான ஒரு ஊக்குவிப்பும் என்னை வந்து என்கரேஜ் பண்ண வந்து நிறைய. கடந்த வருடம் மிஸ்டர் ஸ்ரீலங்கா டைட்டில் அடிச்ச ஒரு அண்ணா இருக்கிறார் வந்து கண்டியை சேர்ந்தவர். மற்றது கடந்த வருடம் சூப்பர் வேர்ல்ட் ஃபிட்னஸ் மாடல்னு சொல்லி விஸ்மித மதிப்புக்குரிய விஸ்மித பிரதர் அவர் வந்து கடந்த வருடம் வந்து சர்வதேச இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்த ஃபிட்னஸ் மாடல். ஸோ அவரும் வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் ஊக்கிப்பு. ஃபைனல் முடிஞ்சதில் சொன்னவர் வந்து ஐ ஃப்ரட் ஆஃப் யூ மேன்னு சொன்னவர். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் சில பேட்ட கொமெண்ட்ஸ், அதாவது ஒரு பாராட்டு வந்து கிடைக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த பாராட்டுகள் கிடைக்கும். இதுக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு உதவி தேங்க் பண்ணணும் எங்களோட நேஷனல் டைரக்டர், அதாவது புத்திக நிர்மல் பண்டார சார். உண்மையாகவே அவர் என்ன ஒரு தமிழ் என்று சொல்லி என்ன ஒரு காலமும் என்ன பிரித்து பார்க்கல. அவர் என்ற டேலண்டையும் என்ற கான்ஃபிடென்டையும் தான் அவர் நம்பினார். அதுக்கான ஒரு பெயரையும் ஒரு அடையாளத்தையும் எனக்கு தந்துக்கிறார். அவருக்கு நான் பிக் தேங்க் பண்ணுறேன். உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இப்படியான கலைஞர்கள் வந்து நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரதான் இந்த காணொலியின் நோக்கமாக இருக்கும். ஏண்டா இளைமரகாய வந்து நிறைய பேர் வந்து தங்களோட திறமைகளை வந்து சில ஊடகங்கள் சில பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணும். சில இப்போ யூடியூப் கண்டா கூட யூடியூப் எல்லாருமே வந்து எல்லாரையும் எடுக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ எங்கே வித்தியாசமாக இருக்குதோ இல்லாட்டி எங்கே ரெண்டிங்காக இருக்குது அங்கே தான் போய் எடுத்து கொண்டிருக்கணும். ஆனால் உண்மையிலேயே இப்படியான கலைஞர்களை நான் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த நிகழ்வை அரேஞ்ச் பண்ணான். அவர்கிட்ட கேட்டிருந்தேன் நான். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. மற்றது நீங்கள் வந்தது சொல்லுங்க. நானும் நிறைய யூடியூப் தெரிஞ்ச சகோதரர்களுக்கும் நான் போட்டியது முதலும் தெரியப்படுத்தினான். இதில் வந்து வெற்றி அடைந்த பிறகும் நான் இந்த தகவலை தெரிவிச்சிருந்தேன். யாருமே அதை வந்து சரியாக என்னை அணுகி இதுக்கான ஒரு பாராட்டையோ இதுக்கான ஒரு காணொலியை கொடுக்கணும்னு சொல்லி முன்வரையில. உண்மையாகவே அன்பு தமிழ் யூடியூப் சகோதரர் வந்து இதை வந்து செஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். அவற்றை மனநிலையையும் அவருடைய இளைஞர்கள ஊக்குவிப்பை அவர் யோசிக்கிற அந்த விதமும் வந்து மிகவும் ஒரு மதிக்கத்தக்க விஷயம். ஸோ அண்ணாக்கு நான் பிக் தேங்க் பண்ணுறேன். மற்ற இதில் வந்து உங்களை குறிப்பாக ஒரு இப்போ நீங்கள் அந்த போட்டியிடுற நேரத்தில் வந்து உங்களை வந்து ஆங்கிலத்தில் உரையாட சொல்லியிருப்பினோம், சில நேரம் சிங்களத்தில் உரையாட சொல்லியிருப்பினோம், இல்லாட்டி தமிழில் உரையாட என்ன விடயம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட உரையாட சொன்னீங்க, அதில் ஒரு நிமிஷம் உரையாட்டி காட்டுவீங்களா? கண்டிப்பாக. அந்த டாப் 10 நீங்கள் அந்த கொஷனை தானே கேட்குறீங்க. டாப் 10 என்னட்ட கேட்கப்பட்ட அந்த கொஷன் வந்து இப்போ வந்து இளைஞர்கள் வந்து மென்டல் ஹெல்த்தில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எங்களோட இளைஞர்கள். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தவங்க. அதுக்கு நான் சொன்ன விஷயம் வந்து mental care for the yoga. It's a good for the health and mental. And doing the every day is a gym. This is going to gym. We have to release our depression and we have the motivation. And you are the coming to the stage also. So young people are doing that. You are following your improvement and positive energy. You are going to the good for the step of the placement of life. Thank you. யோகா இஸ் பெஸ்ட் திங். யோகா வந்து உண்மையிலேயே ஒரு மனிதனை வந்து மென்டல் வைஸாகவும் உடம்பு, அதாவது ஹெல்த் வசி தூய்மைப்படுத்துது. ஸோ அந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். மற்றது வந்து உடற்பயிற்சி, ஜிம் போன்ற விஷயங்களையும் சொல்லியிருந்தேன். அதுகள் வந்து மிகவும் முக்கியம் மென்டல் ஹெல்த்துக்கு. உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு மன உறுதியையும் ஒரு தலைமைத்துவம் அந்த கான்ஃபிடென்ட்டை தந்தது வந்து ஜிம் தான். உண்மையாகவே என் உடலை நான் எவ்வளோத்துக்கு மாற்றி கொண்டு வந்தனோ அந்த அளவுக்கு இந்த மன உறுதி வந்து எனக்கு வந்து மாற்றம் அடைஞ்சு கொண்டு இருந்தது. இது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அண்ணா. நன்றி பிரதர். கடைசியாக வந்து மக்களுக்கு, அது வளர்ந்து வர இளைஞர்களுக்கு நீங்கள் என்னத்தை சொல்ல விரும்புகிறீங்க? மற்றது கடைசியாக உங்களோட அந்த அவார்டு அதையும் பார்ப்போம். ஓகே, நான் முக்கியமாக வந்து உலகவாழ் தமிழ் உறவுகளுக்கும், அதாவது எங்கள் இளைஞர்களுக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இப்படி யாழ்ப்பாணம் இப்படி போன்ற வடக்கு மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்கள்ட இப்போ வந்து எல்லாருமே முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. கலை விஷயத்துலையும் சரி, விளையாட்டு விஷயத்துலையும் சரி. இப்போ யாழ்ப்பாணம் நம்மளோட படிகள் வந்து முன்னுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் கண்டிப்பாக ஊக்குவிக்கணும். உண்மையாகவே இதை நான் ஒரு குறையாக சொல்லல. இப்போ தெற்கில், அதாவது கொழும்பு சைட்டில் வந்து இருக்கிற அவங்களோட ஒற்றுமையும் சிங்களவர்கள் அவங்கள இப்போ எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்து எங்களோட இடத்துல வந்து மிகவும் குறைவாக இருக்குது இந்த விஷயம், ஊக்குவிக்க விஷயம். அதாவது நான் இளைஞருக்கு சொல்கிறது வந்து வெறுமனே நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் மூழ்கி இந்த ரீல்ஸுகளை தட்டி கொண்டு இருக்காமல்
உங்களுக்கு என்ன உங்கள்ட்ட திறமை இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை இனங்கண்டு அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து எப்படி நீங்கள் சர்வதேச ரீதியாக அல்லது இலங்கை தேசிய ரீதியாக நீங்கள் கொண்டு போகலாம்னு சொல்லி நீங்கள் வந்து அதை பார்க்கணுமென்று நான் இளைஞர்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே ரொம்ப நன்றி. சந்தோஷமா எனக்கு. இவர் சொல்கிற போல தான் அன்றைக்கும் கிட்ட அண்மையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டிரெக்டரால் சந்திச்சினான். அவரும் தான் வந்து கேமரா பழகினது யூடியூப்பை பயன்படுத்தி தான் கேமரா பழகி இன்றைக்கு ஷார்ட் ஃபிலிம் ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கார். அதே போல தான் திவா வந்து சோசியல் மீடியா பயன்படுத்தி தான் இந்த இதுக்குள்ள போய் பங்கு பற்றி இன்றைக்கு வின் பண்ணிட்டு வந்திருக்கிறார். உண்மையிலே வந்து இளைஞர்கள் முன்பெறணும், பல்வேறுபட்ட துறையில் வளரணும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நண்பருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த லெவலில் போகணும். நீங்கள் அடுத்த லெவலில் எங்களோட சர்வசத்தில் நீங்களும் பங்கு பற்றி எங்களோட பொடியலையும் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னும் இதில் ஒரு கோரிக்கை வைக்கிற விரும்புகிறேன். இப்போ நான் சர்வதேசில் போட்டியிடக்கான பங்களிப்பை வந்து உலகவாழ் தமிழ் உறவுகள் வந்து இதுக்கு வந்து எனக்கு ஒரு பங்களிப்பை செய்யணும்னு சொல்லி நான் இதில் வந்து கோரிக்கை முன்வைக்கிறேன். இதில் வந்து அந்த டிக்கெட் போகிறவாத அந்த டிக்கெட்டுன்ற ப்ரைஸை மாத்திரம்தான் வந்து மிஸ்டர் ஸ்ரீலங்கா ஆர்கனைஸ் வந்தவங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த கண்டஸ்டன்ட் ஃபீஸ் மெட்டது கண்டஸ்டன்ட் ஃபீஸுக்குள்ளேயே ஃபுல்லாக எல்லாமே அங்கே போய் நாங்கள் தங்குறது மெட்டது எங்களோட சாப்பாடு எங்களோட குரூமிங் மேக்கப் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கும். அதுக்கு கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் கிட்ட முடியும். ஸோ அதுக்காக வந்து யாரும் ஸ்பான்சர்ஸ் இல்லாத எங்களை தமிழ் உறவுகள் யாரும் இதுக்கு வந்து உதவ முன் வந்தால் அது எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குமென்றது நான் இதில் முன்வைக்க வைக்கிறேன். உண்மையிலே குறிப்பாக வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்க உறவுகள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். இளைஞர்களாக நீங்கள் இருப்பீங்கள், வயது போன ஆக்களாக இருப்பீங்கள். தமிழர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வரதுக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறுபட்ட இக்கட்டான போரியல் சூழல்கள் கூட நீங்கள் தமிழர்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறீர்கள், களம் நின்றிருக்கிறீர்கள், கை கொடுத்திருக்கிறீர்கள். அதே போல நண்பரும் அடுத்த கட்ட லெவல்களுக்கு போகிறதுக்கு உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தோட வந்தாலும் நீங்கள் பொறுப்படுத்து அவருக்கான அனைத்து விடயங்களையும் செய்து அனுப்புவீர்கள் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன். வேற என்ன பிரதர்? இதான் விஷயம். அது அந்த பியூட்டி பேஜன்ட்ன்ற அந்த விளக்கத்தை வந்து எங்களோட மக்கள் வந்து விளங்காமல் இருப்பாங்க. இது அது சில இடங்களில் வந்து இதை வந்து ஒரு விமர்சனங்களாகவும் வந்து பார்ப்பாங்க. உண்மையிலே இது வந்து உங்களுடைய இளைஞர்கள் நான் சொல்கிறேன், உங்களோட தனிப்பட்ட ஆளுமை வந்து விதியாகும். ஒரு தலைமைத்துவ பண்பு வரும், ஒரு மன உறுதி வந்து வெளியில் வரும். நாளைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் வந்து ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியதுக்கு வந்து இந்த மேடை வந்து உங்களுக்கு மிகவும் பங்களிப்பாக இருக்குமென்ற நான் இந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி திவா, நன்றி. உறவுகள் தொடர்ச்சியாக இப்படியான கலைஞர்களை ஆதரிங்க. அவர்களை வந்து அடுத்த கட்டமாக முன்னுக்கு கொண்டு வரதுக்கு உங்களுடைய அனைவர ஒத்துழைப்பையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி பிரதர். நன்றி.